கவின் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் கண்களுக்கு முன்னால் நடந்தவை அனைத்தும் ஒரு துர்சொப்பனம் போல் தோன்றியது. அவனது மனதின் ஆழத்தில் ஒரு பயங்கரமான உண்மை மெல்ல மெல்ல உருப்பெறத் தொடங்கியது. அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. போலீசார் அவனைச் சுற்றி வளைத்தனர். அவர்களின் சீருடைகள் இருட்டில் மிரட்டலாக தெரிந்தன. ஆனால் கவின் ஒரு கணம் கூட யோசிக்காமல் இருளை தனக்கு சாதகமாக்கி பழைய ரயில் பாதை வழியாக வேகமாக ஓடித் தப்பித்தான். அவன் கால்கள் வலியால் துடித்தாலும் மனம் கேள்விகளால் கொந்தளித்தது. யாழினியின் அந்த வீடியோ எப்படி உருவானது? அவள் ஏன் அவனை இப்படி குற்றவாளியாக காட்டினாள்? அவனது இதயம் வலித்தது. அவன் அவளை அவ்வளவு நம்பினானே. மறுநாள் காலை செய்தித்தாள்கள் அவனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியைத் தந்தன. பிரபல தொழிலதிபர் ராகவ் அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது மனைவி யாழினி காணாமல் போயுள்ளார். இந்த வழக்கில் பத்திரிகையாளர் கவினை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த செய்தி அவரது உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. ராகவின் உடலுக்கு அருகே கவின் பெயரில் வாங்கப்பட்ட ஒரு கத்தி கண்டெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் வீட்டின் கண்காணிப்பு கேமராவிலும் கவின் உள்ளே செல்வது தெளிவாக பதிவாகியிருந்தது. ஆனால் அன்றிரவு அவன் அந்த வீட்டிற்கே செல்லவில்லை என்பதுதான் கவின் அறிந்த ஒரே உண்மை. இது ஒரு திட்டமிட்ட சதி என்பதை அவன் உணர்ந்தான். தனது நிரபராதி என்பதை நிரூபிக்க ஒரே வழி இந்த சதியின் பின்னணியில் உள்ளவர்களை கண்டுபிடிப்பதுதான். கவின் தனது நண்பனும் ஒரு திறமையான கணினி நிபுணனுமான சரவணனை சந்தித்தான். தனது நிலைமையை விளக்கி யாழினியின் வீடியோவை காட்டினான். வீடியோவை பார்த்த சரவணன் அதன் நுணுக்கங்களை உன்னிப்பாக ஆராய்ந்தான். ஒரு சில நிமிடங்கள் கழித்து அவன் முகத்தில் ஒரு தீவிரமான உணர்வு தோன்றியது. கவின், இது சாதாரண எடிட்டிங் இல்லை. இது ஆழமான அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. உன் முகத்தை பயன்படுத்தி போலியாக உருவாக்கியிருக்கிறார்கள். உன்னை திட்டமிட்டு சிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சரவணன் உறுதியாகச் சொன்னான். அவரது வார்த்தைகள் கவினுக்கு ஒருவித ஆறுதலை கொடுத்தாலும் பயமும் பீதியும் அவனை இன்னும் அதிகமாக சூழ்ந்து கொண்டன. அப்போதுதான் யாழினியின் போனிலிருந்து அவனுக்கு மீண்டும் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நான் உயிரோடுதான் இருக்கிறேன். உண்மை என்னவென்று உனக்கு தெரிய வேண்டுமென்றால் இன்று இரவு ராகவின் பங்களாவுக்கு வா. யாரையும் நம்பாதே. அந்த செய்தியில் ஒரு மர்மம் இருந்தது. ஒருவேளை யாழினி உண்மையை சொல்லப் போகிறாளோ? அல்லது இதுவும் ஒரு சதியோ? கவின் மனதுக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் உண்மையை அறியும் அவரது தாகம் அந்த பயத்தை வென்றது. அன்று இரவு கவின் மிகுந்த கவனத்துடன் ரகசியமாக ராகவின் பங்களாவுக்குள் நுழைந்தான். வீட்டின் ஒவ்வொரு மூலையும் நிசப்தமாக இருந்தது. மெல்ல மெல்ல மாடிக்குச் சென்றான். மாடியிலிருந்து யாழினியின் சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பு அவரது முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பை ஏற்படுத்தியது. கதவை மெதுவாக திறந்து பார்த்தான். அங்கே இறந்துவிட்டதாக சொல்லப்பட்ட ராகவ் உயிருடன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் யாழினி நின்று கொண்டிருந்தாள். ராகவ் அவளை அணைத்துக் கொண்டு ஒருவித குரூரமான புன்னகையுடன் கேட்டான், கவின் நம்ம வலையில் விழுந்து விட்டானா? யாழினி ஒரு தீய சிரிப்பை உதிர்த்தாள். அவன் இப்போது இந்த வீட்டிற்குள்ளேயே இருக்கிறான். கவின் உறைந்து போய் நின்றான். அவனது உலகம் நொறுங்கிப் போனது.